சென்னையில் கோயம்பேடு கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்கிறது, எத்தனை நாட்களுக்கு மழை தொடரும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது? சென்னையில் காலை 9 மணியிலிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை, தியாகராய நகர், அண்ணா சாலை, அதே போன்று கோயம்பேடு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், புரசைவாக்கம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் தற்போது மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அடுத்த 5 தினங்களை பொறுத்தவரை தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக தமிழகத்தில் தற்போது 3 சுழற்சிகள் என்பது நிலவு வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை 9 மணியிலிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. அதே போன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது மழை பெய்ய தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை நகரின் பல்வேறு பகுதிகளில் காலை 9 மணியிலிருந்து கனமழை என்பது பெய்து வருகின்றது. குறிப்பாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையிலும் இன்று பிற்பகல் 1 மணி வரை தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா. கோயம்பேடு, நெற்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சோமசுந்தரம் இணைந்திருக்கிறார். சோமசுந்தரம், நெற்குன்றம் பகுதியில் எப்போதிலிருந்து மழை பெய்து வருகிறது? வணக்கம். தற்போது சென்னை, கோயம்பேடு, நெற்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் பள்ளி, கல்லூரி, வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இந்த கனமழை காரணமாக இந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழலும் தற்போது நிலவி வருகிறது. கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக கோயம்பேடு பகுதியில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. மேலும் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்து வருகிறது. அதே போல் மதுரவாயல், போரூர், ஆலப்பாக்கம், வளசரவாக்கம், ராமாபுரம், வானகரம், காரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்போது இந்த கனமழையானது பெய்து வருகிறது. அதைத்தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். கோடை வெயில் கடந்த சில நாட்களாக சுட்டெரித்த நிலையில் இந்த திடீர் கனமழையால் இந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மழை காரணமாக பைக் உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். அதாவது மழையில் நனைந்து கொண்டே செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் முக்கிய சாலைகளில், அதாவது கோயம்பேடு, நெற்குன்றம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட சாலைகளில் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் சூறைக்காற்று வீசி வரக்கூடிய காரணத்தால் இந்த பகுதியில் வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் மழைக்கு ஓரமாக ஒதுங்கி நிற்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இந்த பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த கனமழையானது இந்த பகுதிகளில் பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம். மேலும் சென்னையில் பல இடங்களில் மழை பெய்து வருவது தொடர்பாக மேலும் விவரங்களை தருவதற்காக நம்முடைய தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த திடீர் மழைக்கான காரணம் என்ன? இந்த மழை எத்தனை நாட்கள் இருக்கும்னு நம்பலாம்? காரணமாக இருக்கக்கூடிய மழை நேற்று மதியம் மகாராஷ்டிரா மாநிலம், சத்தீஸ்கர் மாநிலம் அந்த பகுதியில் உருவான இடி மேகங்கள் படிப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் நகர்ந்து சென்னைக்கு மழை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் அது வடக்கிலிருந்து தெற்காக நகர்ந்து நமக்கு இந்த அதிக மழை கொடுத்து. சென்னையில் கோயம்பேடு, நெற்குன்றம், மதுரவாயில் போன்ற பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. காலை 9 மணி முதலே கனமழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் அலுவலகம் செல்வோர் தவித்து வருகிறார்கள். போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதேபோல அடையார் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த்.